நம்ம இப்போ இரண்டாவது குறளுக்கு நகர்வோம். இரண்டாம் மற்றும் மூன்றாம் குறள்கள் செல்வ நிலையாமையை பத்தி சொல்லுது. அப்போ குறள் எண் 332 என்ன சொல்லுதுன்னா, கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்து அற்று அப்படின்னு சொல்றாங்க. கூத்தாட்டு அவை அப்படின்னா கூத்து ஆடுகின்ற அவை, அதாவது தெருக்கூத்து ஆடுகின்ற ஒரு இடம். குழாத்து என்றால் கூட்டம். இப்போ கூத்தாட்டு அவையில் சேருகின்ற கூட்டத்தை போன்றது பெருஞ்செல்வம். அது போகும், அது அந்த செல்வமானது நம்ம கிட்ட இருந்து போயிடும். எப்படி அந்த கூத்து முடிஞ்சதும் மக்கள் போறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அந்த செல்வம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ட்டு வள்ளுவர் ஓமைப்படுத்துகிறார். இங்கு ஓமானம் மூலம் வள்ளுவர் படிப்போர் ஊக்கத்திற்கு ஏற்ப விட்டுறாரு. ஊக்கம்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப விட்டுறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கூத்து ஆடும்போது மக்கள் சிறுக சிறுக சேருவார்கள். 10 மணிக்கு கூத்து நடக்குதுன்னா 9, 9:15, 9:30, 9:45 அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக கூட்டம் சேரும். ஆனா 1 மணிக்கு கூத்து முடியுதுன்னா கூத்து முடிஞ்ச அடுத்த ஒரு 15 நிமிடங்கள்ல கலைஞ்சு போயிடும். இப்போ விரைவா மக்கள் கலைஞ்சு போயிடுவாங்க. அது போன்றதே செல்வம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ செல்வம் நிலையாமை இங்க நேராக பேசப்படுது ஒரு ஓமை மூலமாக. சரிங்களா? இந்த காலத்துல திரையரங்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக கூட்டம் சேரும். ஆனா முடிஞ்ச உடனே அந்த மக்கள் பறந்துருவாங்க. அது மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் அப்படின்னு சொல்றாரு.